Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல இந்த மேக்கப் லுக் வந்து எப்படி கிரியேட் பண்றதுன்றத பார்க்க போறோம். நான் யூஸ் பண்ணிருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே Maybelline ல இருந்து மினிமல் ப்ராடக்ட்ஸ் வச்சிட்டு மேக்ஸिमम வந்து எவ்வளவுக்குள்ள கிரியேட் பண்ணலாம்ன்றத இந்த வீடியோல காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம முதல்ல ஃபவுண்டேஷன் போட போறோம். Maybelline ல இருந்து இந்த matte plus poreless foundation FITME ரேஞ்ச்ல இருந்து எடுத்துர்க்கேன். கொஞ்சமா வந்து இந்த இடத்துல போட்டுக்கலாம். அப்படியே நான் வந்து ஸ்பஞ்ச் எடுத்து அப்ளை பண்றேன். கொஞ்சமா எடுத்து வந்து நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படினா எந்த இடத்துலயும் கொஞ்சம் ஜாஸ்தியா ஃபவுண்டேஷன் விழாது. எவ்வளவு வேணுமோ சோ அந்த மாதிரி கொஞ்சம் கிராஜுவலா நீங்க பில்ட் பண்ணிக்கலாம். எவ்ரிடே மேக்கப்க்கு வந்துட்டு உங்களுக்கு ஃபவுண்டேஷன் மட்டும் போதும். பட் ஸ்டில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்பாட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா கன்சீல் ஆகாது. எனக்கு இது ஓகே தான். பட் உங்களுக்கு ஸ்பாட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா கன்சீல் ஆகணும்னா இந்த மாதிரி ஒரு கன்சீலர் யூஸ் பண்ணிக்கலாம். Maybellineோட ஏஜ் ரிவைன் கன்சீலர் வந்துட்டு நிஜமாவே சூப்பராக இருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அண்ட் நான் வந்துட்டு இப்போ இன்னைக்கு மேக்கப் வந்துட்டு எவ்ரிடே கைண்ட் ஆஃப் மேக்கப்ன்றதுனால டேரெக்டாக இதுக்கு மேலே வந்துட்டு காம்பேக்ட் போட போகிறேன். இதோட ஷேடும் 330 தான். இதுக்குள்ளவே இந்த மாதிரி ஒரு ஸ்பஞ்ச் இருக்கும். நீங்கள் அந்த ஸ்பஞ்ச் வச்சும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா நான் வந்துட்டு அப்படியே இந்த பியூட்டி பிளெண்டரை யூஸ் பண்ணுவேன். இதை வச்சே வந்துட்டு அப்படியே செட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ ஃபவுண்டேஷன் போட்டிருக்கோம்ல ஃபேஸ் ஃபுல்லாக அதை வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து இந்த ஸ்டெப் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு முன்னாடி நீங்க மேட் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்றீங்களோ இல்ல டூவி ஃபவுண்டேஷன் அப்ளை பண்றீங்களோ பவுடர் வச்சு செட் பண்ணும்போது கம்ப்ளீட்டா மேட் ஆயிடும் அண்ட் லாங் ஸ்டே இருக்கும். அந்த ரீசனுக்காக செட் பண்றோம். நான் முன்னாடி யூஸ் பண்ற ஒரு காமன் பேலட் வந்துட்டு இதுதான். Maybellineல இருந்து இந்த ஒரு டைமண்ட் க்ளோ பேலட். ஸோ இது இந்த 4 ஷேட் இருக்கும். ஈவன் நீங்கள் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போறீங்கன்னா கூட இந்த 4 ஷேட் வச்சு அழகாக வந்துட்டு நீங்கள் ஐ லுக் கிரியேட் பண்ணலாம். எவ்ரிடேக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஐ லுக் கிரியேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் ஸ்டில் நீங்கள் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் போனீங்கன்னா இந்த 4 ஷேட் வச்சு சிம்பிளாக என்ன மாதிரி ஒரு ஐ லுக் பண்ணலாம் அப்படின்றது வந்துட்டு நான் இன்னைக்கு காமிக்கிறேன். இந்த பேபி இந்த ரோஸ் இருக்குல்ல, ஸோ இதை வந்து மெயினாக வந்துட்டு க்ரீஸ் ஏரியாவில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்க போகிறோம். அந்த பர்பிள் ஷேட் இருக்குல்ல, டார்க் பர்பிள் ஷேட் மாதிரி, ஸோ அதை வந்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த அவுட்டர் வி மாதிரி கொஞ்சம் இன்டென்சிஃபை பண்ண போகிறேன், கொஞ்சம் டார்க் பண்ண போகிறேன் அவுட்டரில். ஸோ அது பண்ணிவிட்டு இந்த பிரைட் பிங்க் எடுத்து இன்னர் கார்னரில் இருந்து அந்த டுவர்ட்ஸ் அவுட்டர் கார்னர் வரைக்கும் அப்படியே ஃபிங்கர் வச்சே எடுத்து அப்படியே கிராஜுவலாக பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதான். ஸோ அந்த க்ரீஸ்க்கு வந்துட்டு அந்த பேபி ரோஸ் ஷேட் கொடுக்குறோம். அண்ட் அவுட்டர் வீயில் வந்துட்டு அந்த டார்க் பர்பிள் ஷேட் அண்ட் இன்னரில் வந்துட்டு இந்த பிங்க் ஷேட் வந்துட்டு கொடுத்துருக்கோம். நான் Maybellineோட இந்த ஒரு ஜெல் லைனர் வந்துட்டு எடுத்திருக்கேன். இந்த ஜெல் லைனர் வந்துட்டு நீங்கள் ஐலைனராக மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் காஜலாக யூஸ் பண்ணலாம், ஐப்ரோஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ மல்டிபிள் பர்பஸ்க்கு வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஜெல் லைனர் யூஸ் பண்ணலாம். ப்ரஷோட பின்னாடி வந்துட்டு இந்த மாதிரி பாட் லைனரில் வந்துட்டு கொஞ்சமாக எடுத்துட்டு அதை அப்படியே நீங்கள் ஐலைனரில் அப்ளை பண்ணலாம். இந்த பேக் சைடில் காஜல் எடுத்து அப்படியே டைட் லைன் பண்ணிக்கிறேன் அப்பர் அண்ட் லோவர் லேஷ் லைனில். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஸ்மட்ஜிங் ப்ரஷ் வச்சுட்டு நல்லா ஸ்மட்ச் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமாக இந்த ஜெல் லைனரில் போட்டு ஐலைனர் வந்து ஃபில் பண்ண போகிறேன். சாரி, ஐப்ரோஸ் வந்துட்டு ஃபில் பண்ண போகிறேன். Maybelline COLOSSALோட இந்த ஒரு நார்மல் லிக்விட் ஐலைனர் எடுத்திருக்கேன். இதோட வாண்ட் வந்துட்டு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கிட்டத்தட்ட வந்துட்டு எனக்கு லாக்மேயோட அந்த 9 to 5 ரேஞ்சில் வரும்ல, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் எக்ஸஸ் எல்லாம் எடுத்துட்டு சின்னதாக ஒரு விங் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். அப்படியே நம்மளோட லேஷ் லைனை வந்துட்டு ஒட்டி வர மாதிரி வந்துட்டு ஐ லைன் பண்ணுறேன். ரொம்ப திக்காக போடலை, ஒரு தின் லைன் மாதிரி தான் வந்துட்டு இன்றைக்கி ட்ரா பண்ணியிருக்கேன். Maybellineோட இது கொலோசல் மஸ்காரா. இது என்னோட ஒரு ஃபேவரட் அண்ட் ப்ரொஃபஷ்னலாக கூட மோஸ்ட்டாக நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணுற ஒரு மஸ்காரா. ஆக்சுவலாக இது புது மஸ்காரா. ஸோ எக்ஸஸ் ப்ராடக்ட் எப்போவுமே இருக்கும் அதில் புதுசாக இருக்கும்போது, அதனால எக்ஸஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறேன். லிப்ஸ்டிக்கு Maybellineோட ஒரு லிப் லைனர் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணிவிட்டு உள்ளே ஃபில் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி ஒரு டார்க் ஷேடாக போகலாம் அப்படின்னு பார்க்குறேன்.
Maybelline Super Stayயோட ஒரு ink crayon and shade details எல்லாமே வந்துட்டு descriptionல வந்துட்டு attach பண்றேன். எவ்ரிடேக்கு இந்த லுக் வந்துட்டு மோர் தென் எனஃப். இது போக உங்களுக்கு ப்ளஷ் அண்ட் ஹைலைட்டர் வந்துட்டு தனியாக வாங்கணுன்னா வாங்கி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த ஐஷேடோ பேலட் இருக்குல்ல அதே யூஸ் பண்ணலாம். எப்படின்றது நான் சொல்கிறேன். இந்த ஒரு க்ரீம் ஷேட் இருக்குல்ல இந்த ஷேட் வந்துட்டு நீங்கள் ஹைலைட்டராக யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ஒரு ரோஸ் ஒரு பேபி ரோஸ் ஷேட் இருக்குல்ல அதுவும் அண்ட் இந்த டார்க் பிங்க் இது ரெண்டுமே வந்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஷேட் தெரியுதா உங்களுக்கு? ஸோ இதுக்கு நீங்கள் தனியாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஐஷேடோ பேலட்டே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ளஷ்க்கு வந்துட்டு நீங்கள் லிப்ஸ்டிக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி டார்க் ஷேட் வந்துட்டு போடுறீங்கன்னா கூட யூஸ் பண்ணலாம். பட் லைட்டாக போட்டுட்டு நீங்கள் உடனே நல்லா பிளெண்ட் பண்ணணும். ஆனால் இதுவே வந்துட்டு போட்டு உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இது வந்துட்டு நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க எவ்வளோ தூரம் பிளெண்ட் பண்ணுறீங்க அதுதான் முக்கியம். ஸோ உங்களுக்கு தனித்தனியாக ப்ராடக்ட்ஸ் வேணுன்றது அவசியமே கிடையாது. உங்ககிட்ட இருக்கிறத வச்சு நீங்கள் பியூட்டிஃபுல்லாக வந்துட்டு மேக்கப் போடலாம். ஸோ இது இந்த கலர் வந்துட்டு உங்களுக்கு இங்கே வந்துட்டு எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்றது பாருங்கள். மேட் லிப்ஸ்டிக்கில் நீங்கள் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாங் ஸ்டே இருக்கும். ஸோ இதுதான் ஃபைனல் லுக். நான் வந்துட்டு லேஷஸும் ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த லுக் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் வரும். அண்ட் நான் இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். until then take care and bye bye.